மாவட்ட செயலர்களின் வயது வரம்பு 70. தற்போது வரை இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களில் 13 பேர் 70 வயதை கடந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிளை செயலருக்கு 45 வயது, வட்டச் செயலருக்கு 50 வயது என்று வயது உச்சவரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் 15 நாட்களில் இவை அனைத்தும் அமல்படுத்தப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மாவட்ட செயலர்களுடைய வயது வரம்பு 70. தற்போது 13 பேர் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய திமுகவின் மாவட்ட செயலர்களில் 13 பேர் 70 வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மாற்றப்படுவார்கள் என்றே எதிர்பார்க்கலாம். கிளை செயலருக்கு 45 வயது, மாவட்ட செயலருக்கு, வட்டச் செயலருக்கு 60 வயது என்று வயது உச்சவரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. திமுகவில் கடந்த காலங்களிலிருந்து தற்போது வரை பார்த்தோமேயானால் அமைப்பு ரீதியாக செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு பல்வேறு அதிரடியான முடிவுகளை திமுக எடுத்துக்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய செயற்குழு முக்கியத்துவம் பெறுகிறது. முக்கியமான சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்திலிருந்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை நாம் பெறலாம். ராஜ்குமார், ரொம்ப முக்கியமான ஒரு மூவ் இது. நம்ம இப்போ பார்த்த மாதிரி 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் 13 பேர் இருக்கிறாங்க. அதுவும் திமுகவினுடைய முக்கிய முகங்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள். இப்போ அவங்கெல்லாம் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்களா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? 15 நாட்களுக்குள்ள அந்த மாற்றம்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலாமா? திமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மிக முக்கியமாக 110 மாவட்ட செயலாளர் என்ற எண்ணிக்கையை அதிகாரப்பூர்வமாக தீர்மானம் நிறைவேற்றி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக மாவட்ட செயலாளர் உட்பட மாவட்ட கழகங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கான வயது என்ன என்றும் திமுகவுடைய செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களுக்கு அதிகபட்சமாக 70 வயதுதான் இருக்க வேண்டும் என்று செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த நடவடிக்கையை தான் திமுக மேற்கொள்ள இருக்கிறது. அதனுடைய அறிவிப்பாக தான் தற்பொழுது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய 78 மாவட்ட செயலாளர்கள், இந்த 78 மாவட்ட செயலாளர்களில் 70 வயதை கடந்திருக்கக்கூடிய நபர்கள் தற்பொழுது வரை பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் ரகுபதி, முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளராக ஏவா வேலு இருக்கிறார். அதே போன்று முன்னாள் அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி மாவட்ட செயலர், ஈரோடு முத்துசாமி இந்த 70 வயது கடந்த நபர்களாக இருக்கிறார். இப்படி நாம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 13 பேர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக 70 வயதை கடந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று தற்போது நிறைவேற்றிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அந்தந்த மாவட்டங்களில் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை 15 நாட்களுக்குள் திமுகவினுடைய தலைமைக்கு அந்தந்த மாவட்டம் இதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு அனுப்ப வேண்டும் என்று திமுக தலைமை இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே மாவட்ட செயலாளர்களுடைய அந்த பதவிக்கான வயது 70 வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இந்த 13 பேருக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது என்ற ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகி இருக்கிறது என்றே சொல்லலாம். எனவே 70 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்கள் தான் தற்போது மாவட்ட செயலாளர்கள் பதவியில் நியமனம் செய்ய இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கிளை கழகங்கள், ஒன்றியம், பகுதி கழகங்கள் என ஒவ்வொன்றுக்கும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் நியமனம் செய்ய வேண்டும். தற்போது நியமனம் செய்யக்கூடிய இந்த பதவிகளில் 2 முறை மட்டுமே அவர்கள் அந்த பதவியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கட்சியினுடைய கட்டமைப்பு மறுசீரமைப்பு செய்வதில் 15 நாட்களுக்குள் தலைமை கழகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை செயற்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். தற்பொழுது 70 வயதை கடந்திருக்கக்கூடிய திமுகவினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் கட்சியினுடைய மாநில பொறுப்புகளுக்கு அவர்கள் நியமிக்கப்படலாம் என்ற தகவல் இருக்கிறது. ஆனால் செயற்குழுவில் தற்போது அதிகாரப்பூர்வமாக இது குறித்த தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. எனவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மூத்த நிர்வாகிகளுக்கு, அதாவது மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுபவர்களுக்கு மாநில பொறுப்புகள் வழங்குவதற்கான அறிவிப்பை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அறிவிக்கலாம் என்று தெரிவிக்கிறார்கள். இதில் குறிப்பாக துணை பொதுச் செயலாளர், அதே போன்று மண்டல செயலாளர், மாநில அமைப்பு செயலாளர் போன்ற பதவிகளுக்கு மூத்த நிர்வாகிகளை நியமனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று திமுக வட்டாரங்களிலிருந்து தெரிவிக்கிறார்கள். இந்த அறிவிப்பு வரக்கூடிய ஒரு சில நாட்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று திமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கிறாங்க. திலகவதி.
அதிகபட்சமாக ஒரு பதவியில் 2 முறை மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்துல இதுக்கு முன்னாடியே 2 முறைக்கும் மேல அந்த பதவியில பொறுப்பு வகித்தவர்கள் இருப்பார்கள். அவங்க எல்லாத்தையுமே அந்த பதவியிலிருந்து நீக்க போகிறார்களா, அப்படி புரிஞ்சுக்கணுமா? அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய இந்த சீனியர்ஸ் 70 வயது கடந்தவர்கள் அவர்களிடமும் பேசிதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கும். ஒரு மனதாக தான் செயற்குழுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அவங்க தரப்புல இருந்து ஏதேனும் எதிர்வினை வந்ததா? இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? அவங்களுக்கு வேற ஏதேனும் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கா? திமுகவை பொறுத்தவரை தற்போது இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே கள ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். கட்சியினுடைய கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்வதற்கான குழுவினுடைய நிர்வாகிகள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் அறிக்கை வழங்கியதற்கு பிறகு மிக தீவிரமாக இது தொடர்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவருடமே ஆலோசனை செய்து கட்சியினுடைய கட்டமைப்புகளை மறுசீரமைப்பு செய்வதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும், குறிப்பாக கட்சியை வலுப்படுத்துவதற்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் களத்தில் இருந்து ஒவ்வொரு ஒன்றியம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவித்த அடிப்படையில் இந்த கட்டமைப்பை மாற்றுவதற்கான நடவடிக்கையை திமுக தலைமை திட்டமிட்டு இருக்கிறது. ஏற்கனவே 70 வயதை கடந்த மாவட்ட செயலாளர்கள் அவர்களாவே இந்த ஒரு 13 பேர் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் 2 முறை இருந்திருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு, அதாவது வயதை கருத்தில் கொண்டு கூடுதல் வாய்ப்பும் அந்த மாவட்டத்தில் அவருடைய பணியை பொறுத்துதான் இன்னும் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்று போன்ற நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இதில் மிக குறிப்பாக தற்போது 110 மாவட்ட செயலாளர் என்ற எண்ணிக்கை அடிப்படையில் வரும்போது இளைஞர் அணிக்கு வாய்ப்பு கொடுப்பது, இளைஞர் அணி பொறுப்புகளில் இருந்த நபர்களை கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக கொண்டு வருவது, அதே போன்று மகளிர் அணி பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை போன்றவை மேற்கொள்ள இருப்பதாக தான் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் இதற்கான விஷயங்கள் திமுக தலைவர் ஏற்கனவே ஆலோசித்து தற்போது செயற்குழுவில் இதற்கான ஒரு விரிவான விவாதமும் ஒப்புதலும் பெறப்பட்டிருப்பதாக தான் திமுக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று தற்போது 70 வயதை கடந்திருக்கக்கூடிய இந்த 13 மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே முன்னதாகவே ஒரு சிலர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் விவாதம் செய்த நேரத்திலே அவர்கள் இருந்திருக்கார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஏவா வேலு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர், அவர் ஏற்கனவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போன்ற மூத்த நிர்வாகிகளும் ஆலோசிக்கும் பொழுது இது போன்ற ஒரு முடிவுகள் கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியினுடைய மறுசீரமைப்பு சிலவற்றை செய்ய வேண்டியது அவசியம் இருக்கிறது. எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் தற்போதைய அரசியல் சூழல், இடைத்தேர்தல் விரைவில் வர இருக்கிறது, பிப்ரவரி மாதம் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது, இது போன்ற அனைத்து பணிகளும் மேற்கொள்வதற்கு புதியவர்களுக்கு வாய்ப்பும் ஏற்கனவே மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று போன்ற நடவடிக்கையெல்லாம் விவாதம் செய்திருப்பதாக தான் தகவல் வெளியானது. எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கட்சியினுடைய கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்வது, 70 வயது மாவட்ட செயலாளர் என்றால் 70 வயது இருக்க வேண்டும், மற்றவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இதில் விடுவிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக மாநில பொறுப்புகள், துணை பொதுச் செயலாளர், மண்டல செயலாளர், மாநில அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட சில பதவிகளை கொண்டு வந்து மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடிய நடவடிக்கையும் திமுக தலைமை மேற்கொள்ளும். எனவே அதன் அடிப்படையில் தான் மூத்த நிர்வாகிகளிடம் விவாதம் செய்திருப்பதாகவும் திமுக தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்படுகிறது. திலகவதி, ஒரு புதிய ரத்தம் பாய்ச்ச வேண்டிய சூழல் இருக்கிறது கட்சிக்குள்ளாக. அந்த வகையில இப்ப இருக்கக்கூடிய மூத்த மாவட்ட செயலாளர்கள் அவங்க பதவியிலிருந்து நீக்கப்படும் போது இளைஞர் அணியிலிருந்து நிறைய பேர் எடுக்கப்படுவார்கள். அங்க அவங்களுக்கு பதவி வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா ராஜ்குமார்? ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே இளைஞர் அணிக்கு எங்களுக்கு சீட்டு வழங்க வேண்டும், எங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தது. தற்போது இளைஞர் அணியினருக்கான வாய்ப்பு இது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாமா? ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலின் போது கூட வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடிய சூழலில் 30% 35% கட்டாயம் இளைஞர் அணிக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று அந்த நேரத்தில் இதற்கான கோரிக்கையெல்லாம் வைக்கப்பட்டது. திமுக தலைவரிடமும் நேரடியாக வைக்கப்பட்டது. விருப்ப மனுக்கள் அளிக்கப்படும் பொழுதும் இளைஞர் அணி சார்பாக போட்டியிடக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் அதிக அளவுக்கு வழங்கப்பட்டது. இந்த சூழலில் இளைஞர் அணியில் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்றுதான் இதில் வலியுறுத்தி வருகிறார்கள். எனவே இப்போ மாவட்ட செயலாளருடைய எண்ணிக்கை 110 உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில்
இளைஞர் அணியில் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று ஒரு மாவட்ட செயலாளர் 2 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கி மாவட்ட செயலாளருடைய பொறுப்புகளை கவனிக்கக்கூடிய வகையில் இந்த கட்டமைப்பை மாற்றியிருக்கிறார்கள். எனவே இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று திமுக வட்டாரங்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அந்த தேர்தலுக்கு முடிந்ததற்கு பிறகு இளைஞர்களுடைய கவனம் அரசியல் ரீதியாக இருப்பதும் அதே போன்று அரசியல் ரீதியான கருத்துக்களை கொண்டு செல்வதற்கும் இளைஞர் அணி பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்சியினுடைய பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று திமுக தலைமை ஆலோசித்திருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தான் இந்த கட்சியினுடைய கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்து அதில் இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு இளைஞர் அணியிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே போன்று மகளிர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கலாம் என்ற ஒரு தகவலும் பேசி வருவதாக கூறுகின்றனர். எனவே அவர்களுக்கும் சில வாய்ப்புகள் கொடுப்பதற்கான சூழல் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த மாற்றம் கட்சியினுடைய கட்டமைப்பு மறுசீரமைப்பு செய்வதில் இளைஞர் அணி நிர்வாகிகளை சேர்ந்தவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு இருப்பதாகவும் திமுக தரப்பிலிருந்தும் தெரிவிக்கிறாங்க.